Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th மேக்ஸ்ல applications of differential calculusல example 7.26 தான் பார்க்க போறோம். A truck travels on the toll road with a speed limit of 80 km per hour. The truck complete a 164 km journey in 2 hours. At the end of the toll road, the trucker is used with a speed violation notice. Justifies is யூஸிங் த மீன் வேல்யூஸ் தியரம். மீன் வேல்யூஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த டோல் ரோடில் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் வந்து 80 km per hour தான். ஆனால் வந்து இவங்க 2 hours 164 km வந்து வேகமாக போகிறாங்க. அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு நமக்கு தெரில. 80 km இல்லை அதையோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாக இருக்க போய் தான் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நோட்டீஸ் கொடுத்தது சரிதானா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி. இப்போ ஸ்டார்டிங் டைம் வந்து 0வாக இருக்கும்போது டிஸ்டன்ஸு வந்து நமக்கு 0 தான். அப்போ எஃப் ஆஃப் 0 is equal to 0. எஃப் ஆஃப் 0 is equal to 0. அடுத்து வந்து 2 hours வந்து 164 km போயிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 2 is equal to 164 km. சரிங்களா? அப்போ நமக்கு ஏபி கிடச்சிச்சு. 0,2 அப்படின்னது இது ஏ, இது வந்து பி. சரிங்களா? அடுத்து வந்து எஃப் ஆஃப் டி டைம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதனால எஃப் ஆஃப் டி எடுத்துக்குவோம். அப்போ எஃப் ஆஃப் டி அந்த 2 பாயிண்ட் எழுதிடுவோம். கண்டினியூஸ் டிஃபரன்சபிள்னு சொல்லி எழுதிடுவோம். அப்போ எஃப் ஆஃப் டி கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் (0,2). அடுத்து எஃப் ஆஃப் டி டிஃபரன்ஷியபிள் on open interval (0,2) அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். அடுத்து எஃப் டேஸ் ஆஃப் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சினா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பி மைனஸ் ஏ. இப்போ எஃப் ஆஃப் பினா எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 0. இது ஏ வந்து 0, பி வந்து 2. அதை எப்படி போட்டுக்கணும். அப்போ பிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக 0. அப்போ 2 மைனஸ் 0. இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் சி. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சினா எஃப் ஆஃப் 2 வந்து 164, எஃப் ஆஃப் 0 வந்து 0 தான். அப்போ 164 மைனஸ் 0, இங்கே வந்து 2, 2 மைனஸ் 0 2. அப்போ என்ன வரும்? 164 டிவைடு 2ன்னு வரும். இப்போ இதை அடித்து கொடுத்தோன்னா 82. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி வந்து 82. நமக்கு அந்த லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் லிமிட் வந்து 80 km per hour தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது வந்து 82. அப்போ அதிகமாக தான் வந்திருக்கு. அப்போ இது நோட்டீஸ் விட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருவோம். சரிங்களா? அப்போது இது வந்து அவங்க கொடுத்துருக்க லிமிட்டை விட அதிகமாக தான் போயிருக்கு அந்த ட்ரக்கு. சரிங்களா? அப்போது என்ன எழுதிக்கலாம்னா விச் justify the issuance of a speed violation notice அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.